இப்போ நம்ம சாப்டர் 2 கிளாஸ் 8 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் ஒன் வேரியபிள் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன, ஈக்குவேஷன்னா என்ன, லீனியர் ஈக்குவேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறமா லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்னா என்ன. ஓகே, ஸோ எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன, திஸ் இஸ் 2x minus 3 is called as an expression. ஏன்னா இங்கே எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் as an expression. அப்போ ஈக்குவேஷன்னா என்ன, ஈக்குவல் டு போட்டால் தட் இஸ் ஈக்குவேஷன். அப்போ லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன, இங்கே எக்ஸ் போட்டால் எக்ஸ்ப்ரெஷன், அதே அதோட பவர் ஒன்றா இருந்தால், அந்த வேரியபிளோட பவர் ஒன்றா இருந்தால் தட் இஸ் கால்ட் ஆஸ் லீனியர் ஈக்குவேஷன். அப்போ இங்கே இது என்ன, இது லீனியர் ஈக்குவேஷனா இல்லை. ஏன்னு கேட்டால் இங்கே எக்ஸு பவர் 1 இருக்குது, இங்கே எக்ஸு பவர் 2ன்னு இருக்குது. ஸோ ஒன்றுக்கு மேலே பவர் இருந்ததுன்னா அது நாட் அ லீனியர் ஈக்குவேஷன். ஸோ திஸ் பவர் இஸ் கிரேட்டர் தேன் 1, therefore this is not a linear equation. x square plus 7x plus 3 equal to 10 is not a linear equation. So what is linear equation? The highest power of the variable appearing in the equation is 1. அப்படி இருந்தால் தான் that is called as a linear equation. Okay. So dealing equations with linear expression in one variable only. Such equations are known as linear equations in one variable. அப்படின்னா என்ன, இது ஒரு எக்ஸ்பிரஷன், இதில் நம்ம ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் லீனியர் எக்ஸ்பிரஷன். அதை நம்ம ஈக்குவேஷனில் இருந்தது தான் அந்த மாதிரி. இப்போ இது இஸ் கால்ட் அஸ் an ஈக்குவேஷன் பிகாஸ் ஈக்குவல் டு சைன் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷனில் இருந்தால் திஸ் இஸ் கால்ட் அஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். இப்போ என்னென்ன கண்டிஷன் லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிளுக்கு நம்ம பார்க்கணும். முதல் கண்டிஷன் ஈக்குவல் டு சைன் இருக்கணும், ஏன்னா அது லீனியர் ஈக்குவேஷன்னால. அப்புறம் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கணும், அதுவும் இருக்குது ஒரு வேரியபிள். அப்புறம் லீனியர்னா என்ன, அந்த அந்த வேரியபிளுக்கு பவர் ஒன்றா இருக்கணும், அதுதான் லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். ஸோ மூணு கண்டிஷன், ஒன்று ஈக்குவல் டு சைன் இருக்கணும், ஒரே ஒரு வேரியபிள் இருக்கணும், அந்த வேரியபிளுக்கு பவர் ஒன்றா இருக்கணும், ஒன் ஹையஸ்ட் பவர் ஒன்றா இருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். So but 2x minus 3 equal to 7 is a linear equation in one variable. So x is called a variable. 2x minus 3 LHS, 7 RHS. So LHS equal to RHS for certain values of the variable. இதுக்கு ஒரு வேல்யூ வரப்போகுது, அந்த வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள் அது போட்டால் தான் LHS equal to RHS. ஸோ அந்த வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு அந்த எக்ஸோட வேல்யூ போட்டு சால்வ் பண்ணும்போது அந்த நம்பர் தான் சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஸோ இந்த எக்ஸுக்கு வேல்யூ என்ன வருதோ தட் இஸ் கால்ட் த சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன். இப்போ சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இது வெறும் ஈக்குவேஷன் தான், இந்த இது போயிடுச்சுன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன், இது இருந்ததுன்னா இது ஈக்குவேஷன். அப்போ சொல்யூஷன்னா என்னது, எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வந்ததுன்னா அந்த எக்ஸோட வேல்யூ இஸ் கால்ட் த சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஓகே, சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ நம்ம அடுத்து ஹவு டு சால்வ் லீனியர் ஈக்குவேஷன் ஆன் ஒன் சைடு. ஒரு சைடு மட்டும் லீனியர் ஈக்குவேஷன் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது. இப்போ 2x minus 3 equal to 7 இந்த சைடு மட்டும்தான் லீனியர் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இப்போ அது ரெண்டு மெத்தட் இருக்குது, ஒன்று பேலன்சிங் மெத்தட், இன்னொன்று டிரான்ஸ்போசிங் மெத்தடு. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், இந்த எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு, அதுதான் இந்த பேலன்சிங் மெத்தட் மூலியமாகவோ இல்லைனா டிரான்ஸ்போசிங் மெத்தட் மூலியமாகவோ ஏதோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நம்ம இப்போ இந்த ரெண்டு மெத்தடையும் பார்க்கலாம். பேலன்சிங் மெத்தட்னா என்னன்னு. ஸோ 2x minus 3 equal to 7. இப்போ இந்த எக்ஸோட வேரியபிள் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இந்த சைடு எக்ஸு மட்டும்தான் இருக்கணும், மிச்சதெல்லாம் நம்ம எடுத்துடணும். இது எப்படி எடுக்கிறது, இப்போது டிலீட் பண்ணுறது, -3 +3 கூட்டிட்டோம்னா இங்கே 0 ஆகிடும். பட் இந்த இடத்துல மட்டும் +3 போட்டோன்னா ஈக்குவேஷன் மாறிடும்.
அப்போ என்ன பண்ணணும், இங்கே +3 போட்டால் இந்த பக்கமும் +3 போடணும். அதுதான் 2x - 3 +3 7 +3. ஸோ அப்போ இந்த +3யும் -3யும் கேன்சல் ஆனால் இங்கே 2x வந்துடும். ஆனால் இங்கே வந்து 7 + 3 10ன்னு வரும். ஸோ இப்போ வந்து நமக்கு வேரியபிள் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அது கூட ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இந்த நம்பரையும் எடுக்கணும். இப்போ இந்த நம்பர் வந்து மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ மல்டிப்ளை இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், அதை டூவால் டிவைட் பண்ணால் அதுவும் கேன்சல் ஆகி எக்ஸ் கிடைக்கும் நமக்கு. அதனால் 2x / 6. இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் /2 போடணும். அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். x = 10/2. அப்போ x = 5. So x = 5 is called the solution of this equation 2x - 3 = 7. இப்போ அதை எப்படி வெரிஃபை பண்ணுறது, LHS RHS பார்க்கலாம். ஸோ இப்போ வெரிஃபை எப்படி பண்ணுறது, 2x - 3 = 7. இப்போ நமக்கு சொல்யூஷன் x = 5 கிடச்சிதா. அந்த எக்ஸு வந்து 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 × 5 - 3 = 7. ஸோ 10 - 3 = 7. 7 = 7. So LHS = RHS, hence verified. இப்போ அங்கே நான் முதல்ல சொன்னது புரிஞ்சுதா, சொல்யூஷன்னா என்னென்னு. நான் இப்போ மெத்தட் 2 பார்க்கலாம். டிரான்ஸ்போசிங் மெத்தட் எப்படி பண்ணுறது, மெத்தட் 2. ஸோ 2x - 3 = 7. இப்போ டிரான்ஸ்போசிங்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு சைன் சேஞ்ச் பண்ணி கொண்டு போகணும். இப்போ இங்கே -3 இருந்தால் நம்ம அதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு போய் +3ன்னு எழுதணும். அதுதான் 2x = இந்த 7 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த -3 இந்த பக்கம் வரும்போது +3 ஆகிடும். ஸோ 2x = 10. இப்போ 2x = 10ன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இந்த 2 வந்து இங்கே டிவைட் பண்ணிடணும். ஸோ அடிஷனோ சப்ராக்ஷனோ இருந்தால் இந்த பக்கம் வரும்போது சைன் மாறும். அதே மாதிரி இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் இங்கே டிவிஷன் ஆகும், இங்கே டிவிஷனில் இருந்தால் மல்டிப்ளை ஆகும். ஸோ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ x = 10/2. ஸோ x = 5 இஸ் த சொல்யூஷன். ஸோ ரெண்டுத்துக்குமே 5 தான் சொல்யூஷன் வரும். அது பேலன்சிங் மெத்தட், இது டிரான்ஸ்போசிங் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2. x + 3 + 5/2 = -3/2. ஸோ இப்போ இந்த 5/2 டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம், இந்த பக்கமாக கொண்டு வரலாம். ஸோ டிரான்ஸ்போசிங் 5/2 to the RHS, we get என்ன கிடைக்கும், x/3 -3/2. இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, இது மைனஸ் ஆகிடும், -5/2. அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். x/3 = -3/2. இது இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகிடும், -5/2. ஸோ இது டினாமினேட்டர் சேமாக இருக்கனால அப்படியே இப்போ ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ x/3 = -3 - 5 வந்து -8/2 ஆகிடும். ஸோ x/3 = -8/2 வந்து -4. இப்போ டிவிஷனில் இருக்கா, 3 வந்து டிவைடில் இருக்கா. ஸோ டிவிஷனில் இருந்தால் என்ன சொன்னேன், மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன். ஸோ x = -4 × 3, that is x = -12 is the solution of this equation. இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து x = -12. x = -12. இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3. ஸோ 15/4 - 7x = 9. இப்போ இங்கே -7x தான் நமக்கு வேணும். ஸோ இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம், டிரான்ஸ்போசிங் மெத்தட். ஸோ -7x = 9/1ன்னு போட்டுக்கலாம், ஏன்னா இங்கே ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ 9/1 -15/4. இப்போ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் 4 வரும். ஸோ இது 4 போட்டோம்னா இதையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 4s are 36. இது 4 1s are 4. ஸோ 15 1s are 15. ஸோ -7x = 36 - 15/4. ஸோ -7x = 21/4. தென் எக்ஸு கூட என்ன இருக்குது, -7 மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகிடும். ஸோ x = -21/4/7. ஸோ இந்த 7ம் 21ம் கேன்சல் ஆனால் 3 வரும். ஸோ x = -3/4. ஸோ x = -3/4 இஸ் த சொல்யூஷன். இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த சொல்யூஷன் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா LHS must be equal to RHS. சரியா, இந்த இடத்துல வந்து நம்மளோட சொல்யூஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். -3/4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் LHS = RHSன்னு வரணும். அப்போ தான் அந்த வந்து -3/4 இஸ் த சொல்யூஷன். இப்போ நம்ம வெரிஃபிகேஷன் பார்க்கலாம், செக் பண்ணலாம்.
So 15 by 4 minus 7x, x பதிலாக minus 3 by 4 equal to 9. ஸோ இது வந்து என்ன ஆகும், மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 7 3s are 21. ஸோ ப்ளஸ் 21 by 4. ஸோ 15 ப்ளஸ் 21, ரெண்டு டினாமினேட்டர் ஒன்றா இருக்கிறனால அப்படியே ப்ளஸ் பண்ணலாம். ஸோ 36 by 4 ஈக்குவல் டு 9. ஆனால் இந்த பக்கம் நமக்கு ஆல்ரெடி 9 தான் இருக்குது. ஸோ 36 by 4 equal to 9. 9 equal to 9. Therefore, LHS equal to RHS. இப்போ நம்ம அடுத்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வித் ஒன் வேரியபிளில் வேர்ட் ப்ராப்ளம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 74. ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் 10 more than the other. What are the numbers? Sum of the two numbers is 74. One of the numbers is 10 more than the other. What are the numbers? ஸோ இப்போ இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் 10 more than the other. அதுக்கப்புறம் தேர் சம் இஸ் 74. ரெண்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல எப்படி சால்வ் பண்ணுறது இது? let us assume the smaller number as x. Then larger number is x plus 10. ஏன்னா நம்ம என்ன சொல்லணும், ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் 10 more than the other. ஸோ அப்போ ஒன்று ஸ்மாலர், இன்னொன்று வந்து அதை விட 10 கூட இருக்குது. அப்போ ஸ்மாலர் நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டா லார்ஜர் நம்பர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 10. தேர் சம் இஸ் 74. ஸோ அந்த சின்ன நம்பரையும் இந்த 10 கூட்டி வர இன்னொரு நம்பரையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 74 வரணும். ஸோ சம் இஸ் 74. ஸோ ஒன்று எக்ஸுன்னா இன்னொன்று என்னது, எக்ஸ் ப்ளஸ் 10. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 74. அப்போ எக்ஸ் கூட்டினா என்ன, 2x. 2x plus 7 equal to 2x plus 10 equal to 74. ஸோ டிரான்ஸ்போசிங் 10 to RHS, இந்த 10 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 2x equal to 74 minus 10, that is equal to 64. இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஸோ x equal to 64 divided by 2, that is equal to 32. ஸோ x equal to 32 ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் என்ன, எக்ஸோட 10 கூட, எக்ஸ் ப்ளஸ் 10. ஸோ the other number is 32 plus 10, 42. ஸோ நமக்கு வேணுங்கிற ரெண்டு நம்பர் என்ன, the two numbers are 32 and 42. ஸோ இப்போ 32வையும் 42வையும் கூட்டுங்க, 74 வந்துருச்சா, கண்டிஷன் சாட்டிஃபை ஆச்சு. அவன் என்ன சொல்கிறான், their sum is 74. ஸோ 32வும் 42வும் கூட்டினா 74. Okay, this is how we have to do word problems in linear equation.